ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து இறால் ஃப்ரையும் இறால் பிரியாணியும் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையானது அப்புறம் ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி ரைஸ் 1/2 hour வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். தேவையான பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம், செமி கிரேவியாக, இல்லைன்னா இன்னும் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி தனியா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம். தம் போட்டுடலாம். கொஞ்சம் பாத்திரத்தில் கீ சேர்த்துருங்க. கீயோ ஆயிலோ சேர்த்துடலாம். ஒரு லேயராக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். அது இந்த கலவையை சேர்த்துப்போம். அதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். லேயர்லேயும் நம்ம வந்து இறாலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லெமன் வேணுன்னா பிழிஞ்சுக்கோங்க. 7 minutesக்கு வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. தம் பிரியாணி, இறால் தம் பிரியாணி. ரொம்ப வந்து கிளறக்கூடாது, அப்படியே வந்து கலர் கூட என்ன கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இறால் தம் பிரியாணி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சடியோட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரைஸோட அப்புறம் இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அதுக்கப்புறமா வந்து ரசமும் இருக்குது. இதோட வந்து இறால் தம் பிரியாணி பச்சடியோட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.